அறுபடை வீடுகளின் நாயகனும் தேவர்களோட சேனாதிபதியுமான நம்ம முருகப்பெருமானோட தெய்வீக வரலாற்றை தெரிஞ்சுக்க தயாரா? அப்படின்னா மித்தாலஜி வேர்ல்டு தமிழ் வழங்கும் கந்த புராண தொடருக்கு உங்களை மனமாற வரவேற்கிறேன். வாங்க இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து முருகப்பெருமானோட அதிசயமான தெய்வீக வரலாற்றை பார்க்கலாம். முருகனின் மகா சரித்திரம் தொடங்கிய மர்மம். கந்த புராணத்தின் முதல் அத்தியாயம். ஒரு காடு, ஒரு மர்மமான தர்பை சக்கரம், 1000 ஆண்டுகள் நீண்ட யாகம், பிறகு உலகையே மாற்றிய கதை. பலரும் முருகப்பெருமானோட பிறப்பு பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த மகா சரித்திரம் முதல்ல எங்க சொல்லப்பட்டது? யார் அத முதல்ல கேட்டாங்க? ஏன் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க? இந்த கதையோட தொடக்கம் நம்மள ஒரு அதிசயமான காட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போகுது. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காஞ்சி தலத்துல படைப்பு கடவுளான நான்முக பிரம்மா சிவபெருமானோட அருளை பெறதுக்காக ஆழ்ந்த தவத்துக்கு போறாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் படிக்கிற ஆற்றல் தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் மனசு முழுசும் சிவபெருமானோட திருவடிகள்லயே லயித்திருந்தது. அந்த நேரத்துலதான் சில மகா முனிவர்கள் பிரம்மரை தேடி வந்தாங்க. அவங்க தங்களோட இல்லற வாழ்க்கைய சிறப்பா வாழ்ந்து முடிச்சிருந்தாங்க. இப்போ உலக ஆசைகளை துறந்து இறைவனை நோக்கி முழுமையா தவம் செய்ய ஆசைப்பட்டாங்க. அவங்க பிரம்மரை வணங்கி, பிதாமகரே, நாங்கள் தவம் செய்வதற்கு மிகவும் புனிதமான இடம் எது? தயவு செய்து எங்களுக்கு காட்டுங்கள்னு கேக்குறாங்க. பிரம்மர் உடனே பதில் சொல்லல. கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் கொஞ்ச நேரம் அமைதியா காத்துக்கிட்டு இருந்தாங்க. சில நிமிடங்களுக்கு பிறகு பிரம்மர் அவருக்கு பக்கத்துல இருந்த தர்பை புற்களை எடுத்து அதை ஒன்னா சேர்த்து ஒரு வட்டமான சக்கரம் போல உருவாக்குனாரு. அதுக்கப்புறமா மனசுல சிவபெருமானையும் அம்பாளையும் தியானித்தபடி அந்த தர்ப சக்கரத்தை பூமியில வேகமா உருட்டி விடுறாங்க. அது மின்னல் வேகத்துல உருண்டு ஓட தொடங்குது. பிரம்மர் முனிவர்களை பார்த்து, இந்த சக்கரம் எங்கு போதோ அத பின்தொடருங்க. மனிதர்கள் இல்லாத ஒரு காட்டுல இது தானா நின்று சதர்னா அதுவே இறைவன் உங்களுக்கு தேர்ந்தெடுத்த தவ பூமி அப்படின்னு சொல்றாங்க. முனிவர்களும் உடனே அந்த மர்மமான சக்கரத்தை பின்தொடர்ந்து ஓடுறாங்க. ரொம்ப தூரம் உருண்டு செஞ்ச அந்த சக்கரம் இறுதியா ஒரு பெரிய பாறையில மோதி சிதறி விழுது. அதை பார்த்த முனிவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இதுதான் இறைவன் எங்களுக்கு தேர்ந்தெடுத்த புனித இடம்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க. தர்பை சக்கரம் சிதறியதுனால அந்த வனத்துக்கு நைமிசாரண்யம்னு பேர் வந்துச்சு. அது சாதாரண காடு இல்ல, சிவபெருமானோட ஜடாமுடிய அலங்கரித்த கங்கையோட மகத்துவத்தால புனிதம் நிறைஞ்ச நிலமா அது இருந்துச்சு. வானத்தை தொடுற அளவுக்கு உயரமான மரங்கள், அதோட கிளைகள்ல இனிமையா பாடுற பறவைகள், வண்ண மலர்களால அலங்கரிக்கப்பட்ட செடிகள், பளிங்கு போல தெளிந்த நீரோடைகள். இயற்கையே அங்க இறைவனை தியானித்தது போல ரொம்பவே அமைதியா இருந்தது. அந்த புனித வனத்திலேயே முனிவர்கள் நீண்ட காலமா கடுமையா தவம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, 1000 ஆண்டுகள் நடைபெற மகத்தான சத்ர யாகத்தையும் தொடங்கினாங்க. அந்த யாகத்தோட புகழ் எல்லா திசைகள்லயும் பரவிச்சு. அந்த செய்திய புராணங்களை சொல்றதுல இணையற்ற ஞானியா இருந்த சூதமா முனிவர் வரைக்கும் போகுது. அவர் வேதவியாசரோட சீடர். சிவபெருமான் மேல அளவு கடந்த பக்தி கொண்டவர். புராணங்களை உயிரோட்டமா எடுத்துரைக்கும் வல்லமை பெற்றவர். அவர் நைமிசாரண்ய சாலைக்கு வந்ததும் அங்கிருந்த முனிவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று மரியாதையோட அவரை வரவேற்கிறாங்க. அவருக்கு உயர்ந்த ஆசனத்தை கொடுத்து அமர வச்சாங்க. அனைவரும் அமைதியா உட்கார்ந்த பிறகு முனிவர்கள் பணிவோட கேக்குறாங்க, மகா முனிவரே, நாங்கள் பிரம்மரின் அருளால் இந்த புனித தலத்தை அடைந்தோம். இப்போது உலகம் போற்றும் முருகப்பெருமானின் மகா சரித்திரத்தை
எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு ஆர்வத்தோட கேக்குறாங்க. சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து முருகன் எப்படி தோன்றினார்? சரவண பொய்கையில் எப்படி வளர்ந்தார்? ஏன் மயிலை வாகனமாக தேர்ந்தெடுத்தார்? ஏன் வேலுடன் கோழி கொடியையும் ஏந்துகிறார்? வள்ளியும் தேவானையும் யார்? சூரபத்மன் போன்ற அசுரர்களை எப்படி வென்றார்? இந்த கதையை கேட்டால் மக்களுக்கு என்ன பலன்? இப்படி பல கேள்விகளை அவங்க முன்னாடி வச்சாங்க. சூதமா முனிவர் மெதுவாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, முனிவர்களே, நீங்கள் கேட்க போகும் இந்த கதை சாதாரண கதை இல்ல. இது அறத்தையும் தரும், செல்வத்தையும் தரும், மன நிறைவையும் தரும், இறுதியில இறைவனோட திருவடியையும் அடைய செய்யும். குழந்தை பேறு வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். கல்வி விரும்புபவர்களுக்கு கல்வி வளரும். நல்ல வாழ்க்கை வேண்டுபவர்களுக்கு நல்ல வாழ்வு அமையும். கணவன் மனைவி பக்தியுடன் இந்த கந்த புராணத்தை கேட்டால் அவர்கள் நினைத்த நற்காரியங்கள் நிறைவேறும். பிறகு உறுதியுடன் நான் கூறுவது சத்தியம் 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 அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட முனிவர்களோட கண்கள் ஆனந்தத்துல நனைஞ்சது. அவர்கள் அனைவரும் ஒரே குரல்ல முருகா முருகா வெற்றிவேல் முருகா என்று முழங்கினாங்க. அந்த யாகசாலை முழுவதும் முருகன் நாமம் எதிரொலித்தது. சூதமா முனிவர் கண்களை மெதுவா மூடுறாங்க. யாக நெருப்பின் ஜுவாலைகள் மெதுவா வானத்தை நோக்கி உயர்ந்தது. சுற்றி எல்லா பக்கத்திலையும் ஆழ்ந்த அமைதி. ஆயிரக்கணக்கான முனிவர்கள் மூச்சு விடுவதை கூட மறந்து சூதமா முனிவரின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சூதமா முனிவர் மெதுவா கண்களை திறந்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தியானிச்சுட்டு மெதுவா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் கேட்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கிறது முருகப்பெருமானோட மகா சரித்திரம் தானே. ஆனா அந்த அற்புதமான கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. பிராணங்கள் எப்படி உருவாச்சு? அத முதல்ல உருவாக்கியது யாரு? அந்த தெய்வீக அறிவு எப்படி தலைமுறை தலைமுறையா இந்த உலகத்துக்கு வந்துச்சு? இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தெய்வீக அறிவு எப்படி தலைமுறை தலைமுறையா இந்த உலகத்துக்கு வந்துச்சு. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் முருகப்பெருமானோட மகா சரித்திரத்தின் உண்மையான ஆழத்தையும் பெருமையையும் நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியும். பிராணங்கள் உண்மையிலேயே எப்படி பிறந்தது? 1000 ஆண்டுகளா மறைஞ்சிருக்கும் அற்புதமான ரகசியத்தை அடுத்த பகுதியில பார்க்கலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.